வணக்கம். இந்த சர்வீஸ் நோ எக்ஸ்பிளைனருக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ நீங்க ஒரு சர்வீஸ் நோ டெவலப்பரா இருக்கீங்க, முக்கியமா ஒரு டெக்னிக்கல் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, இது உங்களுக்கான அல்டிமேட் ஷீட் தாங்க. இன்டர்வியூல ஈஸியா ஜெயிக்கிறதுக்கான ரகசியங்களை நாம இப்போ பார்க்க போறோம். சர்வீஸ் நவ் இன்டர்வியூஸ்ல பல டெவலப்பர்கள் ஈஸியா மாட்டிக்கிற ஒரு ட்ராப், அதாவது வலை இருக்கு. அதுக்கு நீங்க தயாரா? அந்த வலையில விழாம எப்படி தப்பிக்கிறது, அதுக்கான சரியான நாலேஜ் என்ன அப்படிங்கறத நம்ம முழுமையா தெரிஞ்சுக்க போறோம். இந்த ஒரு கான்செப்ட் ஸ்ட்ராங்கா இருந்தா போதும், இன்டர்வியூல எப்பேற்பட்ட கேள்வியும் நீங்க அசால்ட்டா ஹேண்டில் பண்ணலாம். செக்ஷன் 1 கரண்ட் மற்றும் ப்ரீவியஸ் ஆப்ஜெக்ட்ஸை பத்தின ஒரு விளக்கம். சரி, இதோட அடிப்படைய இப்ப நாம டீப்பா பார்க்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா, கரண்ட் அப்படிங்கிறது இப்ப ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கிற லேட்டஸ்ட் வேல்யூஸ், அதாவது புதிய டேட்டா. அதே சமயம் ப்ரீவியஸ் அப்படிங்கிறது அந்த ரெக்கார்டை அப்டேட் பண்றதுக்கு முன்னாடி இருந்த பழைய வேல்யூஸ். இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை கிளியரா புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, இந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் எங்க யூஸ் ஆகுது? முக்கியமா பிசினஸ் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற சர்வர் சைட் ஸ்கிரிப்ட்ஸ்ல தான் இது பயன்படுது. அதாவது ஒரு ரெக்கார்ட்ல என்ன மாறுதல் நடந்திருக்குன்னு கம்பேர் பண்ணி பார்க்கவும், சில கண்டிஷன்ஸ் வச்சு லாஜிக்கை ட்ரிகர் பண்ணவும் இதை தான் பேஸ். இது சர்வீஸ் நவ் பிளாட்ஃபார்மோட இதயம்னே சொல்லலாம். செக்ஷன் 2 சிஸ்டம் மெமரிக்குள்ள என்ன நடக்குது, சர்வீஸ் நவோட பேக்ரவுண்ட்ல நடக்கிற அந்த மேஜிக் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். இந்த சிஸ்டம் எப்படி அந்த ரெண்டு வெர்ஷன்களையும் ஒரே நேரத்துல மெமரியில கரெக்டா மெயின்டைன் பண்ணுதுன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். ஸ்டெப் 1 அப்டேட்டுக்கு முன்னாடி இங்க ப்ரீவியஸ் அந்த பழைய வேல்யூஸை ஹோல்ட் பண்ணிக்குது. ஸ்டெப் 2 எக்ஸிகியூஷன் நடக்கும்போது கரண்ட் அந்த புது வேல்யூஸை எடுத்துக்குது. டெவலப்பர்களான நம்மளோட வேலையை சுலபமாக்க சிஸ்டமே இதை ஆட்டோமேட்டிக்கா பாத்துக்குது. செக்ஷன் 3 ரியல் வேர்ல்ட் டெவலப்பர் சினாரியோஸ். இப்போ தியரியை விட்டுட்டு நேரடியா ஹை ஸ்டேக்ஸ் ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டுக்கு போவோம். இப்போ ஒரு ரியல் டைம் சினாரியோவை எடுத்துக்கலாம். ஒரு யூசர் இன்சிடென்ட்டோட ஸ்டேட்டஸை மாத்துறாரு. இங்க பழைய ஸ்டேட், அதாவது ஓல்டு ஸ்டேட் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு இருக்கு. அதோட இன்டிஜர் வேல்யூ 2. அவர் இப்போ அதை ரிசால்வ்ட் அப்படின்னு மாத்துறாரு. இதோட புது வேல்யூ 6. இந்த எக்ஸாக்ட் இன்டிஜர் வேல்யூஸ் தான் நம்ம லாஜிக்கே டிசைட் பண்ண போகுது. கோட்ல இந்த லாஜிக் எப்படி இருக்குன்னு பாருங்க. இஃப் கண்டிஷனுக்குள்ள கரண்ட் டாட் ஸ்டேட் 6ஆவும் ப்ரீவியஸ் டாட் ஸ்டேட் 6ஆ இல்லாமலும் இருந்தா இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும். அதாவது இப்போதான் இந்த இன்சிடென்ட் ரிசால்வ் ஆகியிருக்குன்னு அர்த்தம். பார்க்க ரொம்ப சிம்பிளான கோட் பிளாக் மாதிரி தெரியலாம், ஆனா உண்மையிலே இது ரொம்ப பவர்ஃபுல். இப்போ இந்த பாயிண்ட்ல உண்மையிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த சின்ன லாஜிக் பெரிய பெரிய எம்என்சி ப்ராஜெக்ட்ஸ்ல எவ்வளவு முக்கியமான ரோல் பிளே பண்ணுதுன்னு பாருங்க. முதல் முறை மாறும்போது மட்டும் எஸ்எல்ஏவை ட்ரிகர் பண்றது, தேவையில்லாம எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு பல இமெயில்ஸ் போடுறதை தடுத்து கரெக்டா ஒரே ஒரு முறை நோட்டிஃபிகேஷன் அனுப்புறது, அப்புறம் ஆடிட் மற்றும் கம்ப்ளைண்ட்ஸ் ட்ராக்கிங், இதெல்லாம் இந்த லாஜிக் இல்லாம சாத்தியமே இல்ல. செக்ஷன் 4 தி ஏசிங்க் இன்டர்வியூ ட்ராப். இன்டர்வியூஸ்ல டெவலப்பர்களை ரொம்பவே கன்ஃபியூஸ் பண்ற ஒரு ட்ரிக்கியான பார்ட் இதுதான். உங்களுக்கான ஒரு கேள்வி, எல்லா பிசினஸ் ரூல்ஸ்லயும் நம்மால ப்ரீவியஸ் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ண முடியுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கேட்கறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான கேள்வி மாதிரி இருக்கும், ஆனா இதுக்குள்ளதான் ஒரு பெரிய செக் இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, பிஃபோர் மற்றும் ஆஃப்டர் ரூல்ஸ்ல நாம தாராளமா ப்ரீவியஸை யூஸ் பண்ணலாம். ஆனா எஸ்சிங்க் மற்றும் டிஸ்ப்ளே ரூல்ஸ்ல யூஸ் பண்ணவே முடியாது. குறிப்பா இந்த அசிங்க் ஈக்குவல் டு நோ அப்படிங்கிறது உங்க மைண்ட்ல நல்லா ரெஜிஸ்டர் ஆகணும். இது ஏன் அப்படிங்கிற டெக்னிக்கல் காரணத்தை இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். ஒரு டிரான்சாக்ஷன் கமிட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஏசிங்க் ரன் ஆகும், அதாவது டேட்டாபேஸ்ல சேவ் ஆனதுக்கு அப்புறம். அதனால சிஸ்டம் அந்த பழைய ஸ்டேட்டை மெமரியில வச்சிருக்காது. இன்டர்வியூல இந்த காரணத்தை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா உங்க சிஸ்டம் நாலேஜை பார்த்து இன்டர்வியர் கண்டிப்பா இம்ப்ரெஸ் ஆயிடுவாரு. ஒருவேளை இதை நீங்க மறந்துட்டு தற்செயலா அசிங்க்ல ப்ரீவியஸை யூஸ் பண்ணிட்டா என்ன ஆகும்? நல் இல்லனா அன்டிஃபைன்ட் அப்படின்னு ரிசல்ட் வந்து ஸ்கிரிப்ட் ஃபெயில் ஆயிடும். ப்ரொடக்ஷன்ல இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால இந்த தப்பை எப்பவுமே செஞ்சிடாதீங்க. செக்ஷன் 5 ப்ரோ டிப்ஸ் மற்றும் பவர் ஆன்சர்ஸ். உங்க இன்டர்வியூவை சிறப்பா முடிக்க தேவையான ஃபைனல் அட்வைஸ் இதுதான். டெவலப்பர்கள் பொதுவா பண்ற தவறுகள் என்னென்னு பார்ப்போம். ப்ரீவியஸை யூஸ் பண்ணாம விடுறது, இதனால ரூல்ஸ் திரும்ப திரும்ப ட்ரிகர் ஆகும். எசிங்க்ல யூஸ் பண்ணி ஸ்கிரிப்டை ஃபெயில் ஆக்குறது, தப்பான ஃபீல்ட்ஸை கம்பேர் பண்றது, அப்புறம் நல் செக்ஸை மறந்துடுறது, இதெல்லாம் இன்டர்வியூ கோல்ட். இந்த தவறுகளை நம்ம கண்டிப்பா அவாய்ட் பண்ணிடணும். உங்களுக்கான ஒரு ரகசிய ஆயுதம்னா சொல்றேன். ஒவ்வொரு முறையும் கரண்ட் ஈக்குவல் டு ப்ரீவியஸ் அப்படின்னு நீளமா எழுதிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக டாட் சேஞ்சஸ் அப்படிங்கிற மெத்தட் ஷார்ட்கட்டை நீங்க யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு கரண்ட் டாட் ஸ்டேட் டாட் சேஞ்சஸ். இது உங்க கோடிங்கை ஸ்மார்ட்டா மாத்துறது மட்டும் இல்லாம உங்களை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டெவலப்பராகவும் காட்டும். இன்டர்வியூல இந்த கேள்வி வரும்போது இந்த பெர்ஃபெக்டான 30 செகண்ட் பவர் ஆன்சரை அப்படியே சொல்லுங்க. கரண்ட் லேட்டஸ்ட் வேல்யூஸை வச்சிருக்கோம், ப்ரீவியஸ் அப்டேட்டுக்கு முன்னாடி இருந்த பழைய வேல்யூஸை வச்சிருக்கோம், ஏசிங் பிசினஸ் ரூல்ஸ் கமிட் ஆனதுக்கு அப்புறம் ரன் ஆகிறதால அங்க ப்ரீவியஸ் அவைலபிளா இருக்காது.
இந்த பதிலை நீங்க உறுதியா சொன்னீங்கன்னா வேலை உங்களுக்கு தான். இப்ப சொல்லுங்க, சிஸ்டம் மெமரியை மாஸ்டர் பண்ணி இன்டர்வியூல ஈஸியா ஜெயிக்க போறீங்களா இல்ல அந்த ஆசிங் ட்ராப்ல மாட்டிக்க போறீங்களா? கண்டிப்பா மாஸ்டர் பண்ணிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த எக்ஸ்பிளைனர் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த கான்செப்ட்ஸை மைண்ட்ல ஏத்திக்கோங்க. அடுத்த இன்டர்வியூல அசத்துங்க. தொடர்ந்து நிறைய கத்துக்கோங்க.